வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு சினிமா வட்டாரத்துல பயங்கரமான பல அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் பத்தி ஒரு குட்டி அலசல் பண்ணிடலாம். முதல்ல நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பத்தி தான் பேச்சு. மலேசியாவுல நடக்க போற இந்த விழாவுக்கு இப்பவே டிக்கெட் எல்லாம் வித்து தீந்துடுச்சான். ஆனா அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, மலேசியா போலீஸ் விஜய் அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு நிபந்தனை விதிச்சிருக்காங்களாம். விஜய்க்கு இதெல்லாம் புதுசா என்ன? அவர் கண்டிப்பா சினிமா பத்தி மட்டும் பேசிட்டு வருவார்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், துபாயில இருக்கிற அவரோட ரசிகர்கள் ஒரு 700 பேரு தேர்தல்ல ஓட்டு போடுறதுக்காகவே ஒரு சார்ட்டர்ட் பிளைட் பிடிச்சு வர போறாங்களாம். இது வேற லெவல் பிளான் இல்ல? அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ சந்திக்க போறாராம். எதுக்குன்னு பார்த்தா, சிவகார்த்திகேயனோட அந்த சிபி சக்கரவர்த்தி படம் கொஞ்சம் ஃபைனான்ஸ் சிக்கல்ல இருக்கான். அத ஐசரி கணேஷ் அப்படியே டேக் ஓவர் பண்ணி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஐசரி சார் எப்போதுமே பெரிய படங்களை கைவிட மாட்டார். சோ இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். விஜய் சேதுபதி இப்போ செம பிஸியா இருக்காரு. லைகா நிறுவனத்துக்கு அடுத்தடுத்து 2 படம் பண்ண போறாராம். ஒன்னு பாண்டிராஜ் டைரக்ஷன்ல, இன்னொன்னு மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல. மணிரத்னம் சார் படத்துல சாய் பல்லவி ஹீரோயினா நடிக்க போறாங்களாம். ஏப்ரல் மாசமே இதோட ஷூட்டிங் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ சினிமாவுல ரீ ரிலீஸ் ட்ரெண்ட் பயங்கரமா இருக்குல்ல? கில்லி, படையப்பான்னு வரிசையா வந்துட்டு இருக்கு. இதுல ஷோலே படம் தான் ரீ ரிலீஸ்ல இந்திய அளவுல பெரிய வசூல் பண்ணிச்சான். அதை இப்போ படையப்பா முந்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜனவரி 10ஆம் தேதி சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. ஆனா தியேட்டர்காரங்க கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு. ஜனவரி 10ல விஜயோட ஜனநாயகன் படமும் தியேட்டர்ல இருக்கும்போது பராசக்தியும் வந்தா வாரிசு துணிவு மாதிரி ஒரு பெரிய மோதல் இருக்கும் போலயே. கடைசியா இந்த 25ஆம் தேதி மட்டும் சின்னதும் பெருசுமா ஒரு 15 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதுல அருண் விஜயோட சிறை படம் மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு. ஒரு எமோஷனலான படமா இது இருக்கும்னு பேசிக்கிறாங்க. இப்படி சினிமாவில அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.